நீ யாரானாலும் சரி என்று யாரை குறித்து கூறப்படுகிறது? மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவன். நீ யாரானாலும் சரி, சொல்ல உனக்கு இடமில்ல. போக்கு சொல்ல. நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக. நீ எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். குற்றமாக தீர்க்கிறவைகள் இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களுக்கு எது இருக்கிறது? தேவனுடைய நியாய தீர்ப்பு. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு எதின்படி இருக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். சத்தியத்தின்படியே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களை என்று தீர்க்கப்படுகிறார்கள். குற்றவாளிகள். நீ தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கொள்ளலாம். எது மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனை குணப்படும்படி ஏவுகிறது? தேவதயவு. மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவன் தேவனுடைய எதை அசட்டை பண்ணுகிறாயோ என்று பவுல் கூறுகிறார். தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வரியத்தை மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவன் தனக்காக எதை குவித்துக் கொள்ளுகிறான்? கோபாக்கினையை. எந்த நாளிலே மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவன் தனக்காக கோபாக்கினையை குவித்துக் கொள்ளுகிறான்? கோபாக்கினை நாளிலே. கோபாக்கினை நாள் எப்போது வெளிப்படும்? தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும்போது. எதற்கேற்றபடி மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவன் தனக்காக கோபாக்கினையை குவித்துக் கொள்ளுகிறான். தன் மனக்கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவன் எதன்படி அவனவனுக்கு பலனளிப்பார்? அவனவனுடைய கிரியைகளுக்குத் தக்கதாய். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து எதை தேடுகிறவர்களுக்கு தேவன் நித்திய ஜீவனை அளிப்பார்? மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும். யாருக்கு உக்கிர கோபாக்கினை வரும்?
சண்டைக்காரராயிருந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்திற்கு கீழ்ப்படிந்திருக்கிறவர்களுக்கோ முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் யாருக்கு உபத்திரவமும் வியாகுலமும் உண்டாகும்? பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷ ஆத்துமாவுக்கும் முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் யாருக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும்? எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு. தேவனிடத்தில் இல்லை. பட்சபாதம். யார் நியாயப்பிரமாணம் இல்லாமல் கெட்டுப் போவார்கள்? எவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் யார் நியாயப்பிரமாணத்தினாலே ஆக்கினை தீர்ப்படைவார்கள்? எவர்கள் நியாயப்பிரமாணத்துக்குட்பட்டவர்களாய் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் யார் தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் அல்ல? நியாயப்பிரமாணத்தை கேட்கிறவர்கள் யார் நீதிமான்களாக்கப்படுவார்கள்? நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவர்கள் நியாய பிரமாணமில்லாத புறஜாதிகள் எதனால் நியாய பிரமாணத்தின்படி செய்கிறார்கள்? சுபாவமாய். நியாய பிரமாணமில்லாத புறஜாதிகள் தங்களுக்கு தாங்களே என்னவாக இருக்கிறார்கள்? நியாய பிரமாணமாயிருக்கிறார்கள். எப்போது நியாயப்பிரமாணமில்லாத புறஜாதிகள் தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணமாயிருக்கிறார்கள்? நியாயப்பிரமாணமில்லாத புறஜாதிகள் சுவாபமாய் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறபோது நியாயப்பிரமாணமில்லாத புறஜாதிகள் எது தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறதென்று காண்பிக்கிறார்கள். நியாயப்பிரமாணத்திற்கேற்ற கிரியை. நியாயப்பிரமாணமில்லாத புறஜாதிகளுடைய எதுவும் கூட சாட்சியிடுகிறது. மனசாட்சியும் கூட. நியாயப்பிரமாணமில்லாத புறஜாதிகளுடைய சிந்தனைகள் எவ்வாறு தீர்க்கின்றன? குற்றம் உண்டு, குற்றமில்லை என்று. நியாயப்பிரமாணமில்லாத புறஜாதிகள் எதினால் நியாயப்பிரமாணத்திற்கேற்ற கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறதென்று காண்பிக்கிறார்கள். அவர்களுடைய மனசாட்சியும் கூட சாட்சியிடுகிறதினாலும் குற்றம் உண்டு, குற்றம் இல்லை என்று அவர்களுடைய சிந்தனைகள் ஒன்றையொன்று தீர்க்கிறதினாலும் தேவன் எவற்றை குறித்து நியாய தீர்ப்பு கொடுப்பார்? மனுஷருடைய அந்தரங்கங்களை குறித்து. தேவன் யாரைக் கொண்டு மனுஷருடைய அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுப்பார்?
இயேசு கிறிஸ்துவைக் கொண்டு எந்த நாளிலே தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷருடைய அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுப்பார்? நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே பவுல் எதன்படியே நியாய தீர்ப்பு விளங்கும் என்று கூறுகிறார்? தன் சுவிசேஷத்தின்படியே. யூதன் எதன் மேல் பற்றுதலாயிருப்பதாக பவுல் கூறுகிறார்? நியாயப்பிரமாணத்தின் மேல். யூதன் யாரை குறித்து மேன்மை பாராட்டுவதாக பவுல் கூறுகிறார்? யூதன் யாரை குறித்து மேன்மை பாராட்டுவதாக பவுல் கூறுகிறார்? யூதன் எதனால் உபதேசிக்கப்பட்டவனாயிருப்பதாக பவுல் கூறுகிறார்? நியாய பிரமாணத்தினால். யூதன் நியாய பிரமாணத்தினால் உபதேசிக்கப்பட்டவனாய் யாருடைய சித்தத்தை அறிகிறான்? தேவனுடைய. யூதன் எவற்றை வகையறுக்கிறான்? நன்மை தீமை இன்னதென்று. யூதன் தன்னை யாருக்கு வழிகாட்டியாக எண்ணுகிறான்? குருடருக்கு. யூதன் யாருக்கு வெளிச்சமாக எண்ணுகிறான்? அந்தகாரத்திலுள்ளவர்களுக்கு. யூதன் யாருக்கு போதகனாக எண்ணுகிறான்? பேதைகளுக்கு. யூதன் யாருக்கு உபாத்தியாயனாக எண்ணுகிறான்? குழந்தைகளுக்கு. யூதன் எதை காட்டிய சட்டமுடையவனாக எண்ணுகிறான்? நியாய பிரமாணத்தின் அறிவையும் சத்தியத்தையும். மற்றவனுக்கு போதிக்கிற நீ உனக்குத்தானே போதியாமல் இருக்கலாமா? பிரசங்கிக்கிற நீ களவு செய்யலாமா? களவு செய்யக்கூடாதென்று. சொல்லுகிற நீ விபசாரம் செய்யலாமா? விபச்சாரம் செய்யக்கூடாதென்று. நீ கோவில்களை கொள்ளையிடலாமா? விக்கிரகங்களை அருவருக்கிற. நீ நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்து தேவனை கனவீனம் பண்ணலாமா? நியாயப்பிரமாணத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிற. எழுதியிருக்கிறபடி தேவனுடைய நாமம் யாருக்குள்ளே தூஷிக்கப்படுகிறது? புறஜாதிகளுக்குள்ளே.
எழுதியிருக்கிறபடி தேவனுடைய நாமம் புறஜாதிகளுக்குள்ளே யார் மூலமாய் தூஷிக்கப்படுகிறது? உங்கள் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவன் நியாயப்பிரமாணத்தை மீறி நடக்கிறவர்கள். விருத்த சேதனம் எப்போது பிரயோஜனமுள்ளதுதான்? நியாயப்பிரமாணத்தை கைக்கொண்டு நடந்தால் விருத்த சேதனம் எப்போது விருத்த சேதனம் இல்லாமையாகும்? நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்தால் விருத்த சேதனமில்லாதவன் எதை கைக்கொண்டால் அவனுடைய விருத்த சேதனமில்லாமை விருத்த சேதனம் என்றெண்ணப்படும்? நியாயப் பிரமாணத்துக்கேற்ற நீதிகளை யார் வேத எழுத்தும் விருத்த சேதனமும் உள்ளவனாயிருந்தும் நியாயப் பிரமாணத்தை மீறுகிற உன்னை குற்றப்படுத்துவானல்லவா என்று பவுல் கூறுகிறார். யார் வேத எழுத்தும் விருத்த சேதனமும் உள்ளவனாயிருந்தும் நியாயப் பிரமாணத்தை மீறுகிற உன்னை குற்றப்படுத்துவானல்லவா என்று பவுல் கூறுகிறார். யார் யூதனல்ல? புறம்பாக யூதனானவன். எது விருத்த சேதனம் அல்ல? புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனம் யார் யூதன்? உள்ளத்திலே யூதனானவனே. எது விருத்த சேதனம்? எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல, யாராலே உண்டாயிருக்கிறது? தேவனாலே. சொல்ல மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனுக்கு இடமில்லை. போக்கு சொல்ல நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். நீயே செய்கிறபடியால் தேவதயவு மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனை எதற்கு ஏவுகிறது? குணப்படும்படி. தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்குத் தக்கதாய் அவனவனுக்கு எதை அளிப்பார்? பலன். தேவன் யாருக்கு நித்திய ஜீவனை அளிப்பார்? சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு சண்டைக்காரராயிருந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்திற்கு கீழ்ப்படிந்திருக்கிறவர்களுக்கோ எது வரும்? உக்கிர கோபாக்கினை.
முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷ ஆத்துமாவுக்கும் எது உண்டாகும்? உபத்திரவமும் வியாகுலமும். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு எது உண்டாகும்? மகிமையும் கனமும் சமாதானமும். யாரிடத்தில் பட்சபாதமில்லை? தேவனிடத்தில். நியாயப்பிரமாணமில்லாமல் பாவம் செய்கிறார்கள். நியாயப்பிரமாணமில்லாமல் என்னவாவார்கள்? கெட்டுப் போவார்கள். நியாயப்பிரமாணத்துக்குட்பட்டவர்களாய் பாவம் செய்கிறார்கள். நியாயப்பிரமாணத்தினாலே எதிரடைவார்கள். ஆக்கினை தீர்ப்பு. நியாயப்பிரமாணத்தை கேட்கிறவர்கள் தேவனுக்கு முன்பாக யாரல்ல? நீதிமான்கள். நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவர்கள் யாராக ஆக்கப்படுவார்கள்? நீதிமான்கள். யார் ஸ்வபாவமாய் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறார்கள்? நியாயப்பிரமாணமில்லாத புறஜாதிகள். யார் தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணமாயிருக்கிறார்கள்? நியாயப்பிரமாணமில்லாத புறஜாதிகள். நியாயப்பிரமாணமில்லாத புறஜாதிகள் நியாயப்பிரமாணத்திற்கேற்ற கிரியை எங்கே எழுதியிருக்கிறதென்று காண்பிக்கிறார்கள். தங்கள் இருதயங்களில். நீ என்று பெயர் பெற்று நியாயப்பிரமாணத்தின் மேல் பற்றுதலாயிருந்து தேவனை குறித்து மேன்மை பாராட்டி நியாயப்பிரமாணத்தினால் உபதேசிக்கப்பட்டவனாய் அவருடைய சித்தத்தை அறிந்து நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கிறாயே. யூதன். யூதன் தன்னை குருடருக்கு என்னவாக எண்ணுகிறான்? வழிகாட்டியாக. யூதன் அந்தகாரத்தில் உள்ளவர்களுக்கு என்னவாக இருப்பதாக எண்ணுகிறான்? வெளிச்சமாக. யூதன் பேதைகளுக்கு என்னவாக எண்ணுகிறான்? போதகனாக. யூதன் குழந்தைகளுக்கு என்னவாக எண்ணுகிறான்? உபாத்தியாயனாக. யூதன் நியாயப்பிரமாணத்தின் அறிவையும் சத்தியத்தையும் காட்டிய என்னவாக எண்ணுகிறான்? சட்டமுடையவனாக. யார் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலனளிப்பார். தேவன்.
நியாய பிரமாணமில்லாமல் பாவம் செய்கிறார்கள். எது இல்லாமல் கெட்டுப் போவார்கள்? நியாய பிரமாணமில்லாமல் நியாய பிரமாணத்துக்குட்பட்டவர்களாய் பாவம் செய்கிறார்கள். எதனாலே ஆக்கினை தீர்ப்படைவார்கள்? நியாய பிரமாணத்தினாலே. நியாய பிரமாணமில்லாத புறஜாதிகள் சுவாபமாய் எதன்படி செய்கிறார்கள்? நியாய பிரமாணத்தின்படி. நியாய பிரமாணத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறவன் நியாய பிரமாணத்தை மீறி நடந்து யாரை கனவீனம் பண்ணலாமா? தேவனை. எழுதியிருக்கிறபடி புறஜாதிகளுக்குள்ளே தூஷிக்கப்படுகிறது. தேவனுடைய நாமம் நீ நியாய பிரமாணத்தை கைக்கொண்டு நடந்தால் விருத்த சேதனம் பிரயோஜனமுள்ளதுதான். நீ நியாய பிரமாணத்தை மீறி நடந்தா உன் விருத்த சேதனம் விருத்த சேதனமில்லாமையாயிற்றே. விருத்த சேதனமில்லாதவன் நியாய பிரமாணத்துக்கேற்ற நீதிகளை கைக்கொண்டால் அவனுடைய விருத்த சேதனமில்லாமை என்றெண்ணப்படுமல்லவா? விருத்த சேதனம் சுபாவத்தின்படி விருத்த சேதனமில்லாதவனாயிருந்தும் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவனாயிருந்தால் யாரை குற்றப்படுத்துவானல்லவா என்று பவுல் கூறுகிறார். வேத எழுத்தும் விருத்த சேதனமும் உள்ளவனாயிருந்தும் நியாய பிரமாணத்தை மீறுகிறவனை ஆவியின்படி எங்கே உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இருதயத்தில். எதின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். எழுத்தின்படி